காஞ்சிபுரம் மாவட்டம் ராமானுஜபுரம் பகுதியில் பெய்த மழைக்கு நெல் கொள்முதல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த சுமார் 5000 நெல் மூட்டைகள் நனைந்து சேதமானதால் விவசாயிகள் வேதனை அடைந்தனர். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் பாலா இணைந்திருக்கிறார். வணக்கம் பாலா, எவ்வளவு விவசாயிகள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க? வணக்கம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட ராமானுஜபுரம் ஊராட்சியில் அரசு நேரடி கொள்முதல் நிலையம் அமைக்கப்பட்டது. இங்கு மதுரமங்கலம், ஜம்போடை, மேல்மதுரம் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் அறுவடை செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை நேரடி கொள்முதல் நிலையத்தில் விற்பனை செய்து வருகின்றனர். தற்போது விவசாயிகளிடமிருந்து நேரடி கொள்முதல் செய்யப்பட்ட 500க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் அதிகாரிகளின் அலட்சியத்தால் நேற்று பெய்த மழையின் காரணமாக மழையில் நனைந்து சேதமடைந்துள்ளது. மழையில் நனைந்த சேதமான நெல்மணிகளில் முளைப்பு ஏற்பட்டால் வீணாக போய்விடும் என விவசாயிகள் புகார் கூறுகின்றனர். இதனால் அரசுக்கு பல ஆயிரம் ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இதே நெல் கொள்முதல் நிலையத்தில் ஏற்கனவே விவசாயிகளிடம் கொள்முதல் செய்யும் போது மூட்டைக்கு 80 ரூபாய் வசூல் செய்து வரும் அதிகாரிகள் விவசாயிகளிடமிருந்து 80 ரூபாய் வசூலித்து வருவதாக குற்றச்சாட்டுள்ளது. இதற்கு ராமானுஜபுரம் ஊராட்சி மன்ற தலைவரும் உடந்தையாக இருப்பதாக கூறப்படுகிறது. தற்போது கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை மழையில் நனைந்ததால் அரசுக்கு வருவாய் இழப்பை ஏற்படுத்தி வரும் நெல் கொள்முதல் அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாலா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.